ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அது பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு ஓடை இருந்துச்சு. அதில் வந்து மீன் பிடிச்சி வச்சுருக்கோம், வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக பார்த்திங்கன்னா நானும் என்னோடய பொண்ணுங்களும் போயிருந்தோம். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாய்க்குட்டி இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து கிராஸ் பண்ணி போகவே விடலைங்க. அந்த அளவுக்கு விளையாட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா கொழு கொழுன்னு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாய் எங்களை விடவே இல்லை, துரத்திக்கிட்டே வந்துச்சு. என்னோடய பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா சின்னவ வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா, பெரியவ வந்து குட்டி நாய் தானே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் எடுத்துகிட்ருக்காங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு. சொட்டு நீர் இந்த வேலைக்காக தான் வந்திருந்தாரு. பக்கத்துலேயே பாருங்கள் சின்னதாக ஒரு ஓடை இருந்ததுனால அதில் வந்து வலை விட்டுருந்தாங்க. வலையில வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் கொஞ்சம் கிடச்சிருந்துச்சு. அதனால் இவர் வந்து நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம், அதுக்குள்ளேயும் மீன்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுத்துகிட்டு போய் சமைச்சிருன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடையில பிடிச்ச மீன் கிடைச்சது. இது வந்து எல்லாமே ஜிலேபி மீன் தாங்க. இது மாதிரி பிடிக்கிற ஜிலேபி மீன் குழம்பு வந்து சூப்பரா இருக்கும். நான் வந்து வீட்ல எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு, நான் வந்து இத வந்து இவர் வரத்துக்குள்ளயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சாச்சு. இது வந்து தேங்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிட்டு, புளி இதெல்லாம் சேர்த்து வதக்கி மசாலா அரைச்சி தான் வந்து நான் குழம்பு வச்சேன். இது மாதிரி ஓடையில பிடிக்கிற ஜிலேபி மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு மீன் போட்டு இறக்கியாச்சுங்க. சூப்பரா நல்லா டேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்களும் நல்லா இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.